திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, மாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் வழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் அடைத்தல், திருக்கதவம் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. முதலில் லாலூர் பெருமக்கள் துதி. வாங்கய்யா ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழிகர்கோன் வெப்பு ஒழித்த புகழிகர்கோன் கழல் போற்றி. பூழிகர்கோன் வெப்பு ஒழித்த புகழிகர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவனூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரனர் மன்னர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா, வணக்கம். திருமுறை கோயில் அடைதல். பெரிய புராணத்துல திருநாவுக்கரசர் புராண பாடல். சிவாய நம. ராணியம்மா வாங்க. சிவாய நம. அருள் பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் எனவும் ஓங்கும்
பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் ஒய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி இருள்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர்கோள் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்து திருக்கதவம் திறக்க வாழப்பாடி அம்மாவா சித்ராம். திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. எம்பிரான் அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி வாங்க. வந்தவாசி செண்போலி அம்மா வாங்க. 10வது பாட்டு, கடைசி பாட்டு. புவனியில் போய். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களும் ஓம் நம சிவாய. புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிக்கு நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போருக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கேயாக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அனயமேனி தனிச்சுடரே இரண்டுமிலி தனியனேற்கே. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 312வது நாளாக இன்னைக்கு நெட்டைக்குள்ள நம்ம நடராஜையா ஒரு பாட்டு சொன்னார். ஒரு முறைக்கு 2 முறை சொன்னார் அந்த பாட்டு. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சித்தர் பாட்டு. நட்ட கல்லும் பேசுமோன்னு கேள்வி கேட்டா அது பேசுமா பேசாதான்னு சந்தேகம். மூலாதாரத்தில் இருக்கிற இறை ஆற்றலை கொண்டு போய் நெஞ்சில நிறுத்தினா அந்த நெஞ்சு கேள்விதான் கேட்கும், பேசுமோ அப்படின்னு. அதே அந்த நெஞ்சிலிருந்து கொண்டு போய் புருவ மத்தியில கொண்டு போய் நிறுத்தினா அது அந்த கேள்விக்கு பதில் சொல்லும், அந்த பாட்டிலேயே பதில் சொல்லும். நட்ட கல்லும் பேசும் ஓம் நாதன் உள் இருக்கையில் என்று ஓங்காரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆசிரியர் மறைமலை அடிகளார்.
நட்ட கல்லும் பேசும் ஓம் நாதன் உள் இருக்கையில். நெஞ்சத்துல இருந்தா கேள்வி கேட்கும், பேசுமோன்னு கேள்வி கேட்கும். ஆமாம் பேசும். எப்படி பேசுனா ஓங்காரத்துல பேசும் அப்படின்னு பதில் சொல்லுமா. புருவ நடுவுல கொண்டு வந்து நிறுத்தின. அதான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க என்று சொல்லி திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 7ஆம் திருமுறையில 98வது பதிகம் திரு நன்னிலத்து பெருங்கோயில். இது பஞ்சமப்பண்ணு. பகற்பண் 10ஆக மாலையில 4:48 6 மணிக்குள்ள ஆகிரி ராகத்திலே பாடத்தக்கது என்று சொல்லுவார்கள். இந்த தலம் சோழ நாட்டினுடைய தென்கரையிலே 71வது தலமாக திருவாரூர் மயிலாடுதுறை போற வழியில இருக்குது. இங்க இருக்கிற பெருமான் மதுவனேஸ்வரர், அம்பாள் மதுவன நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் ஏர்கொன் கலிக்கிரமத்து 56வது பாட்டு. பல நாள் சிவாய திருச்சிற்றம்பலம். பல நாள் அமர்வார் பரமர் திரு அருளால் அங்கு நின்று போய் சிலைமாமேரு வீரனார் திரு நன்னிலத்து சென்று எய்தி வலமா வந்து கோயிலினுள் வணங்கி மகிழ்ந்து பாடினார். தலமார்கின்ற தன்னியல்வெம் மையினான் என்னும் தமிழ் மாலை தலமார்கின்ற தன்னியல்வெம் மையினான் என்னும் தமிழ் மாலை. சுந்தரமூர்த்தி நாயனார் யோக நெறியை சேர்ந்தவர். அதனால இந்த தலத்துல பல நாள் அமர்ந்திருந்து பல நாள் அமர்ந்தது திருவாரூர்ல. அதனால பல நாள் திருவாரூர் அமர்ந்திருந்து அங்கிருந்து போய் திரு நன்னிலத்து பெருங்கோயிலை வணங்கி மகிழ்ந்து பாடிய பாடல் தண்டியல் வெம்மையினான் என்ற தலமார்கின்ற தண்ணியல் வெம்மையினான் என்ற தமிழ் மாலை என்று அடையாளம் காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழ பெருமான். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு தண்ணியல் வெம்மையினான். யார் பாடுறதையா? ஸ்ரீதேவையாவாங்க. சிற்றம்பலம். நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. மதுவன நாயகி அம்மையுடனாகிய மதுவன நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தன்னியல் வெண்மகினான் தலையில் கடை தோறும் பழி தன்னியல் வெண்மகினான் தலையில் கடைதோறும் பழி பண்ணியல் மென்மொழியார் இட கொண்டுழல் பண்டரங்கன் புண்ணிய நாள் மறையோர் முறையாளடி போற்றி செய்ப்ப நன்னிய நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே நன்னிய நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே பெரும் கோயில் நயந்தவனே. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு மெய்கண்டார் வாக்கு. அதனால பெருமானை அஞ்செழுத்தாலே வழிபடுதல் என்ற வகையிலே பண்ணிய நான்மறையோர் முறையால் அடி போற்றி செய்ப்பென்ற நான்மறையாகிய அருமறை அஞ்செழுத்தை ஓதி பெருமானை வணங்குதல் போற்றுதல் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு வலங்கிடர் மாதவாத்து நடராஜாவாங்க. பஞ்சமப்பண்ணு. நன்றி.
தானனை முன்படைத்தான். அது கடைசி பதிகம். 5 பதிகத்துல 5வது பதிகம். இது 3வது பதிகம். முதல்ல 4 பதிகம் படிச்சு அப்புறம் கடைசியா தான் அதே பதிகத்துல கொண்டு போனாரு கைலாயத்துக்கு. நன்றிங்க, நன்றிங்க. வல்லம் கிளர் மாதவம் செய் மலை மங்கையோர் பங்கினாய். வலம் கிளர் மாதவம் செய் மலை மங்கையோர் பங்கினாய். தலங்கிளர் கங்கை தங்க தடை ஒன்றிடையே தரித்தான். பலங்கிளர் பைம்பொழில் தன் பனிவெண்மதியை தடவ நலம் கிளர் நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே. பலங்கிளர் பைம்பொழில் தன் பனிவெண் மதியை தடவ நலங்கிளர் நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே. நன்றியா. நலங்கிளறு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. எது நலம்? காலையில எழுந்து பெருமானை தியானித்தால் அதுதான் நலம். அந்த இறை ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து மேலே எழுப்பி நெஞ்சத்துல கொண்டு வந்து நட்டகல்லும் பேசுவோன்னு கேள்வி கேட்டா அது வெறும் கல்லு தானப்பா, அது எப்படிப்பா பேசுவோன்னு சொன்னா இல்ல, நம்முடைய உள்ளத்தின் மூலாதார ஆற்றலை நெஞ்சிலே நிறுத்தி கேள்விகள் உருவ மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துங்கள். அப்போ அது பேசும். நட்ட கல்லும் பேசும். ஓம் நாதன் எங்க எப்ப உள் இருக்கையில் நம்முடைய நெஞ்சத்திலே அவன் இருந்தால் அது நிச்சயமாக பேசும் என்று சொல்கிற சித்தர் பாடல் என்று ஆசிரியர் மறைமொழிகள் சொல்வார். அதுதான் நலம். அந்த நலங்களை நன்னிலத்து பெருங்கோயில் நயத்தல் என்று சுந்தரர் சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. கச்சியன் என் கருப்பு. பட்டம்மாள் வாங்க. வாங்க பட்டம்மாளமா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. நடரதையா உங்களுக்காக இந்த விளக்கமே. நட்ட கல்லும் பேசும் நாதன் உலகில் அற்புதம் அற்புதம். மறைமலடிகள் அப்பயே அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன், எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு சிவபெருமான் சிவசிவா. விளக்கம் ரொம்ப சிறப்பு. உண்மை. அந்த மூலாதாரத்தை வீணாதாயா போயினுக்குது. இது நீங்க சொன்ன மாதிரி அந்த மூலாதார சக்தி வீணே கற்பனையில ஓடிட்டே இருக்குது. அந்த மூலாதாரத்தை கொண்டு வந்து நெஞ்சத்துல நிறுத்தி அதை ஒரு பக்தியில தெளிச்சு பணிவோட கொண்டு போய் புருவமத்துல நிறுத்து, அதான் திருவடியில நிறுத்தும் போது அங்க இருக்கிற ஒரு பேரானந்தம் இருக்குது இல்ல, அது நிச்சயம் அதான் சத்து சித்து ஆனந்தம். அழகா சொன்னீங்க சார். நன்றி நன்றி நன்றி. அவர் அதை உணர்ந்து இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், பல்லாவரத்துல இருக்காரு, பக்கத்துல அந்த மலையோடுல அந்த திருச்சிறுவனார் கோயில் இருக்குது. வியாழக்கிழமை தோறும் அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணுவாரு. தியானம் பண்ணிட்டு வரும்போது யாராவது கேட்டாங்கன்னா இந்த பாட்டை சொல்லி 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 காட்டுவார். அவர் அடிக்கடி சொல்ற பாட்டு இது. அற்புதம் அற்புதம் அற்புதம். சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அந்த ஓம் எனும் நாதம் உள்ளிருந்து வரக்கூடியது மிக அழகா சொன்னீங்க. எல்லா புகழும் மறைமலையடிகளுக்கு. நீங்கள் சொல்பித்ததும் உங்களை சொற்பித்ததும் அருமை. ரொம்ப அழகா. 3வது பாட்டுமா. கச்சையன் என் கருப்போர். கச்சியன் என் கரும்போர் விருப்பன் கருதி கசிவார் உச்சியன் பிச்சையுண்ணி உலகெல்லாம் உடையான் உலகங்களெல்லாம் உடையான் நொச்சியம் பச்சிலையால் நூரை தீர்ப்புணலால் தொழுவார் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. திருச்சிற்றம்பலம்.
நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. பெருமானை நச்சுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். எப்படி நெருங்க முடியும்? நல்ல பொருள்களை கேட்பதனாலும், கேட்டதை சிந்தித்ததனாலும், சிந்தித்ததை தெளிதலினாலும், அந்த தெளிவினாலே நெட்டை கொடுதனாலும் அந்த நச்சியன் என்ற சொல் வரும் என்று சொல்லுவாங்க. அதனாலே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்ற வழியிலே நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்த. இந்த பாட்டுல எல்லாமே அப்படிதான் இருக்குது. நன்னிய நச்ச பெருங்கோயில், நலங்கிளர் பெருங்கோயில், நச்சிய பெருங்கோயில், நாடிய பெருங்கோயில், நலந்தரன் கோயில அந்த நிலையிலே இந்த சுந்தர இந்த பதிகத்தை அமைச்சிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. பாடிய நான்மறையன். பெருங்கோயில் உள்ளம் பெருங்கோயில் சொல்லுங்க. அதான் பாட்டு அதானே. திருமூலர் திருவாக்கதான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தள்ளத் தெளிந்தாக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்பதுதான் திருமூலர் வாக்கு. சரியா? வாழ்க வாழ்க வாழ்க. நம்மிடத்துல எல்லாமே இருக்குது. இது இல்லாத பொருள் எதுவும் இல்லை. யாராதான் என்ன வளம் இல்லை இந்த திருமுறையில் என் கையை ஏந்த வேண்டும் வேறு முறையில். அதான் நம்முடைய ஸ்லோகமே. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. மேலாது பாட்டு பாடிய நான்மறையன். தனலட்சுமி அம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. பாடிய நான்மறையான் பாடு பல்பின காடரங்கா ஆடிய மானடத்தான் அடி போற்றி என்றம்பினராய் சூடிய செங்கையினார் பல தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே சூடிய செங்கையினார் பல தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமானை எப்படி நாடுவது? பலர் தோத்திரம் வாய்த்த சொல்லி, தோத்திரமாகிய அந்த திருமுறைகளை சொல்லி பெருமானை நாடினால் சாத்திரமாகிய அந்த நிலை வந்து சேர 14 சாத்திரங்கள் மூலமா இறை உண்மையை உணரலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. தோத்திரம் என்பது 12 திருமுறைகள், சாத்திரம் என்பது 14 சாத்திரங்கள். வாழ்க வாழ்க. பிளந்தரு வாயினோடு. கணபதி அவங்க. கணபதி. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அடியார் மக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி தோபதீபம் மக்ராமி தோபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பாமி. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். பிளந்தருவாயினோடு பெரிதும் வலிவே குழையே ஜலந்தர்நாகும் இருப்பேவகையே சக்கவும் நிலந்தரு மாமகள் மகன் மாமகள் கோன்னடே நெடுமார்கருள் செய்தே பிரான் நலந்தர நிலத்தும் பெருங்கோயில் பெருங்கோயில் நயந்தவனே
விளந்தரு வாயினோடு பெரிதும் வலிமைக்குடையே தளந்தரன் நாகும் இருவிளவாக்கியது கரமுனு நிரந்தருமா மகள் கொண்டுமார் கடவுள் செய்த பிற நிலத்தும் பெருங்கோயில் நயந்தவனே. நன்றி ஐயா, வணக்கம். சிவா வாழ்க வாழ்க. திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தான் அல்லவா, அந்த சக்கரம் என்ன சக்கரம்னா சலந்தாராயுதனை வதம் செய்த சக்கரம் என்று சொல்லி காட்டுகிறார். சலந்தராசுரன் தான் அவனை வதம் செய்த சிவபெருமான் அந்த சக்கரத்தை எடுத்து திருமால் கேட்டார், அதனால திருமாலுக்கு அந்த கொடுத்தார். அதனால அந்த செய்தி இந்த பாட்டுல சொல்றார். நெடுமாற்கு அருள் செய்த பிரான் எது என்னத்த சக்கரத்தை, அந்த சக்கரம் எது சலந்தரனை வலம் செய்தது என்று சொல்லிக்காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. நெடுவெண்பொடி மேனிகன். வெண்பொடி மேனிகனான். வெண்பொடி மேனிகன். மீனாட்சி அம்மா வரல, சிவசெல்வவல்லி அம்மா இல்ல, கௌரி அம்மா இல்ல, சொக்கம்மாள் வாங்க. கடைசி எது படிக்கிறேன், புக்கு இல்லையா? வாங்க வாங்க வாங்க. திலகவதி அம்மா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வெண்பொடி மேனியினான் கருநீல மணிமிடற்றான். வெண்பொடி மேனியினான் கருநீல மணிமிடற்றான். பெண்படி செஞ்சையான் பிரமன் சிரம் பீடைத்தான். பண்புடை நான் மறையோர் கையின்றேத்தி பல்கால்வனெங்கும் நன்புடைய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. நன்புடைய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. பெருங்கோயில் நயந்தவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நண்புடை நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. பெருமானை நட்பு முறையிலே தோழமை நெறியிலே உன்னை நமக்கு தோழமையாக தந்தனம் என்பதனால நண்புடை நன்னிலத்து பெருங்கோயில், அந்த தோழமை தான் யோக நெறி. தாச மார்க்கம் ஆண்டான் அடிமை நிலை, சத்புத்திர மார்க்கம் என்பது மகன் நிலை. இந்த இது தோழமை நெறி. அப்புறம் மணிவாசருடையது அந்த ஞான நெறி என்று சொல்வார், ஆண்டான் அடிமை நிலை. வாழ்க வாழ்க. அடுத்து தொடைமலி கொன்றை தோன்றும். அடியேன் படிக்கிறேன். படிங்க. தொடைமலி கொன்றை துன்றும் சடையன் சுடர்வெண் மழுவாள் படைமலி கையன் மெய்யில் பகட்டீருரி போர்வையினான் மடைமலி வன் கமலம் மலர் மேன்மட அன்னம் மண்ணி நடைமலி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. நடைமலில் அந்நிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. உயிரை ஏதாவது ஒரு இடத்த உடைக்க இல்லாமல் உயிரை நடமாடச் செய்தல், மூலாதாரத்திலிருந்து ஒரு ஆதாரமா நடைபோடச் செய்து அதை கொண்டு உருவ முறையிலே நிறுத்துதல் தான் நடமலி நன்னிலம் என்று சொல்வார்கள். அதுதான் நெட்டை கூடல். வாழ்க வாழ்க. அடுத்து குளிர்தரு திங்கள் கங்கை. அடியன் போடுறேன் ஐயா. படிங்க. திங்கள் கங்கை உறவோடு அறங்குவிலம் மிளிர்தரு மின்சடை மேல் மிளிர்தரு புன்சடை மேல் உடையான் விடையான் வீரை சேர்
தளிர்த்தர் கொங்கு வெங்கை தடம் மாதவி சண்புகமும் நளித்தரு நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே. தளிர்த்தரு கொங்கு வெங்கை தடமாதவி சண்புகமும் நளித்தரு நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே. திருச்சிற்றம்பலம். நளிர்தரு நன்னிலம் என்பது நளிர் என்பது குளிர்ச்சி நிலை. என்ன பூமி குளிர்ந்ததான் பூக்கள் பூக்கும். என்னென்ன பூன்னு காட்டுறாரு. வேங்கை, கோங்கம், மாதவி, சண்பகம்னு குளிர்ச்சியான அந்த பூக்கள் நிறைந்த இடமாகிய நன்னிலத்து பெருங்கோயில். வாழ்க வாழ்க. அடுத்து கமர் பயில் வெஞ்சுரத்து. கோபால் சரிதா வாங்க. ஆள் இல்லைங்கய்யா. இருக்காங்க. சரிதா இருக்கீங்களா? கோபால் சரிதா இல்லையா? செல்வம் வாங்க. செல்வம் சரிதா இருக்குதுங்க. ஆனா மைக் எடுக்கலைங்க. கமர் பயில் வெஞ்சுரத்து கடும் கேழல் பின் காணவனாய் அமர் பயில்வு எய்தி அருச்சுனனுக்கு அருள் செய்த பிரான் தமர்பயில் தன் விழவில் தகு சைவர் தவத்தின் மிக்க நமர்பயில் நன்னிலத்தே பெருங்கோயில் நயந்தவனே. தமர்பயில் தன் விழவில் தகு சைவர் தவத்தின் மிக்க நமர்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. திருச்சிற்றம்பலம். தவத்தின் மிக்க சைவர்கள் அவர்களை நமர் என்று சொல்வார்கள். நமர் என்று சொன்னால் யார் பெருமானை நோக்கி தவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் நமர் என்று சொல்லுது. அதனாலே சைவர் தவத்தின் மிக்க நவர்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. வாழ்க வாழ்க. கருவறை போல் அரக்கன். சிவாய நமயா. வாமா. கருவறை போலரக்கன் கைலாயம் மலை கீழ்கதற ஒரு விரலாளடத்தின் அருள் செய்த உமாபதிதா திரை போரு பொன்னி நன்னி துறைவன் திகழ் செப்பியர்கோ நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. நன்றி ஐயா. அதாவது பெருமானை உமாபதினு சொல்ற. உமாபதி என்ற சொல்ல இங்க பயன்படுத்தார். உமைக்கு பதியாக இருக்கிற பெருமான். பெருமான் தானும் தன் தெய்வங்களை உமைக்கு பதி உமாபதினு சொல்றது. அவன் உமைக்கு மட்டுமா பதி? நம்ம உயிர்களுக்கெல்லாம் அவன்தான் பதி. அதனாலே நரபதி என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். நரர் என்பது ஆன்மாக்களை குறிக்கும். அந்த நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் அவந்தவனே. உமாபதியா இருக்கிறவன் நரபதியாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார் சுந்தரர். வாழ்க வாழ்க. கோடியர் வெண்களிப்பு. 11வது பாட்டு. சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். தான் என முன்படத்தான் படிக்கிறேன். புக்கு இல்லையா? அப்படிங்களா? சரி. உமாமா வாங்க. கொண்டத்தூர் உமாமா வாங்க. அம்மா மிக்ஸி வேலை செய்யறாங்க. காலையில மிக்ஸி ஓடுது. வீடு போன டிஃபன் சாப்பிடலாம். இருமா கூப்பிடுவாங்கம்மா. அவசரப்படாதீங்கம்மா. கூப்பிடுவாங்க. நீங்க இல்லாமையா? உமாமதி அம்மா இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. உமாமதி அம்மா. வாழ்க வாழ்க. இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அந்த அம்மா தான்.
ரைட் ரைட் ரைட். உங்களுக்கு அவர் வரிசையா கூப்பிடுவார் ஐயா, வரிசையா எல்லாரையும் கூப்பிடுவார், வரிசையா கூப்பிடுவார், உங்களை கூப்பிடுவார், விட மாட்டேன். நமச்சிவாய எத்தனாவது பாட்டு வாசுவாய நம்ம வரிசை பாட்டுமா, 11வது பாட்டு. 7 பஞ்சமம் கோடுயர்தன் கயிற்று திகழ் கோசெங்கானான் செய் கோயில் நாடிய நன்னிலத்து திருக்கோயில் நயந்தவனை சேடியல் திங்கிதனை சடையன் திரு ஆரூரன் பாடிய 10 வல்லார் புகுவார் பரலோகத்துளே சேடியல் திங்கிதந்தே சடையன் திரு ஆரூரன் பாடிய 10 வல்லார் புகுவார் பரலோகத்துள்ளே. சுவாய் நம திருச்சிற்றம்பலம். 2 ஆண்டுக்கு முன்ன கார்த்திகை மாசம், இதே கார்த்திகை மாசம் மார்கழிக்கு முன்னாடி கார்த்திகையிலேயே திருப்பள்ளி எழுச்சி பாட ஆரம்பிச்சு மார்கழியில திருவம்பாவை பாடி அதனுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய திருமுறை தமிழோசை. அதுக்கு பிள்ளையார் போட்டவங்க இந்த ஓமாமகேஸ்வரி தான். நடராஜையா வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆரம்பிச்ச நேரத்துக்கு அவர் காசி பயணம் வந்துச்சு அந்த இடத்துல. அப்ப யார் நடத்துனப்ப உமாமகேஸ்வரன் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி இந்த நிகழ்ச்சியை நமக்கு 2 வருஷமா தொடர்ந்து கொண்டு போறதுக்கு பிள்ளையார் போட்ட ஆடு. வாழ்க வாழ்க வாழ்க. கோடுயரு வெங்களிற்று கிழத்திகள் கோச்செங்கணான் செய்த கோயில். நாங்க சிலந்தியாயிருந்து கோச்செங்கணானாக வந்து அந்த பெருமான் கட்டிய மாடக் கோயில்கள் 80 கோயில்னு சொல்லுவாங்க. சில பேர் 70 சொல்லுவாங்க, சில பேர் 80ன்னு சொல்லுவாங்க. அந்த அதிலே ஒன்று இந்த நன்னிலத்து பெருங்கோயில். இந்த நன்னிலத்து பெருங்கோயிலை அந்த திருவாரூன் பாடி அந்த 10ஐயும் பாடவல்லவர் பரலோகம் புகுவார் என்பது இந்த பதிக பலனாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி அடுத்து திரு 7ஆம் தலைமுறையில ஐயா சிங்கடிக்கு தந்தை சடையனாருக்கு மகன். சடையனாருக்கு மகனாயா அவரு? ஆமா, சடையனாரும் இசைஞானியாருக்கும் மகனு, செங்கடி வனப்பகைக்கு தந்தை. இங்க சடையனான்னு சொல்ல இசைஞானியாரையும் சேர்த்துக்கணும். சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பிறந்தவர். அந்த கோட்புலியனார் மகளாகிய சிங்கடி வனப்பகை 2 பேர். சில இடத்துல சிங்கடி அப்பன் சொல்லுவார், சில இடத்துல வனப்பகை அப்பன் சொல்லுவார், சில இடத்துல சடையன் சிறுவன் என்று சொல்லுவார். இங்க 2ஐயும் சொல்லி காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. சிங்கடி தந்தை சடையன் திருஆரூரன் அப்படின்னு வாழ்க. அடுத்து சிங்கடின்னு சொல்ற சிங்கி தந்தைன்னு சொல்றார் இல்லையா? சேடியல் சிங்கி தந்தை சடையன் அப்படின்னு சொல்றார். அடுத்து 7ஆம் தலைமுறை. சேடினா தோழிகள், துணை துணை தோழியர்களுக்கு தோழின்னு பேர். சரி சரி. சேடியர் சொல்லுவாங்க. சேடிச்சு சேடியர்னு சொன்னா ஆண்களுக்கு தோழனாகவும் பெண்களுக்கு தோழியா இருக்கிறத சேடி என்ற சொல்லாலே சுட்டுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்தது 7ஆம் திருமுறையில 99வது பதிகம் திரு நாகேஸ்வரம். பணிப்பெண்கள் சொல்லுவாங்களையா? என்னங்க சேடிமார்கள்னா பணிப்பெண்கள் சொல்லுவாங்க. பணிப்பெண்கள்னு சொல்றது அது வந்து அவங்க ஏதோ அடிமைகள் மாதிரி இல்லையா? சேடினா தோழின்னு தான் திருக்கோவியார்ல வந்து திருக்கோவியார் மரபுல சேடி என்பது தோழி என்ற சொல்லாலேதான் மணிவாசகர் பயன்படுத்தினார்னு சொல்லுவாங்க உரையில. சாதாரணமா சொல்றது சேடி என்றதே பணிப்பெண். அது வந்து ஏதோ அவங்க ஏதோ அரச ராணியாகவும் அவங்களுக்கு தோழியாகவும் அவங்களுக்கு பணிப்பெண்களாகவும் சொல்றது உலகியல் நிலை. ஆனா அருளியல் நிலையில திருக்கோவியார்ல சேடி என்ற சொல்லை தோழன் தோழி என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார் என்று உரை எழுதுவாங்க திருக்கோயார்ல. அதனால சொன்னேன். சரிங்களா? வாழ்க 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 வாழ்க. அது சொல்லு ஒண்ணுதான், செயல் ஒண்ணுதான். ஆனா அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லுகிற போது பணிப்பெண்ணுன்னு சொல்லலாம், தோழின்னு சொல்லலாம். தோழி என்பது சமநிலை. சேடி என்பது பணிப்பெண் என்று சொன்னா அது அடிமை நிலை. யாரையும் அடிமையாக கருதக்கூடாது, சமமாக கருத வேண்டும். அதனாலே சேடியன் சேடிச்சி சேடன் அப்படி என்பது தோழன் தோழி என்ற சமநிலையில வைத்து பார்த்த. ஏன்னா இங்க வந்து நம்ம சுந்தரர் வந்து தோழமை நெறியில நின்றவர் இல்லையா? அதனாலே தோழமை நிலை. சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா சேடியல் சிங்கின்னு சொல்றாங்கல்ல, சேடியல் சிங்கி, சேடியல்னா தோழியல்னு சொல்லிட்டீங்க. சிங்கின்றது யாரு?
அதான் செங்கடியப்பன் அந்த கோட்புலியோட பெண்ணு, கோட்புலியான பெண்ணு செங்கடி வனப்பகன் 2 பேர் இருந்தாங்க இல்லையா? அதுல செங்கடின்றது அந்த பெண்ணை சிங்கி என்ற சொல்லால சொல்லி காட்டுகிறார். சரி சரி. அவங்க 2 பேரை வந்து அவர் தத்தெடுத்தார், மகன்மை கொண்டார்னு சொல்லுவாங்க. இவரே ஒரு வந்து நரசிங்க முறையருக்கு மகன்மை தான் போனார். ஏன்னா அங்க அரச வாழ்வு வாழ்ந்தார் திருமுறைப்பாடி நாட்டுல. தடையனார் இசைஞானிய மகனா பிறந்து நரசிங்க முனிவருக்கு மகன்மையா அந்த ஸ்வீகாரம் போய் அங்க போய் இளவரசரா வாழ்ந்தார். பின்னாடி இவர் கோட்புலியனாரை பத்தி கூட அந்த பெண்ணை உங்களுக்கு அடிமையாக தரோம்னு சொன்னார். அப்ப அடிமையாக கொள்ளக்கூடாது, அவர்களை நான் என்னுடைய பிள்ளைகளாக கொள்கிறேன் என்று மகன்மை கொண்டார் என்ற சொல்ல பயன்படுவார். சேக்கிழார் சொல்வார், மகன்மை என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார். இவர் என்ன பண்ணாரு, அந்த செங்கடியையும் மணப்பகையையும் இதை கொண்டார், மகன்மை கொண்டு அதன் மூலமா அவர்களுக்கு தன்னை செங்கடியப்பன் என்றும் வனப்பகையற்றும் பல இடத்துல பாடியிருப்பார். அதுல சிங்கி என்பது செங்கடியை குறிக்கும், அந்த பெண்ணுல ஒண்ணு குறிக்கும். சரிங்களா? வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சொல்லுங்க. நன்று நன்று நன்று. எல்லாம் நம்ம பெரியவங்க கொடுத்த கொடை. வாழ்க வாழ்க. அடுத்து 799 திரு நாகேஸ்வரம். இதுவும் பஞ்சமப்பன் பகற்பன் 10ஆக மாலையில 4:48 இருந்து 6 மணிக்குள்ள ஆகிரி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் வந்து சோழ நாட்டினுடைய தென்கரையிலே 29 தலமாக கும்பகோணத்துக்கு கிழக்கே அமைந்திருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வந்து நாகநாதர், அம்பாள் வந்து குன்றாமுலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் ஏர்கோன் கலிகமத்து 66வது பாட்டு, பெருகும் பதிகம். பெருகும் பதிகம் பிறையணிவாள் நுதலால் பாடி பெயர்ந்து நிறை திருவின் மலியும் சிவபுரத்து தேவர் பெருமான் கழல் வணங்கி உருகும் சிந்தையுடன் போந்தே உமையோர் பாகர் தாம் மகிழ்ந்து மருவும் பதிகள் பிற பணிந்து மருவும் பதிகள் பிற பணிந்து கலைய நல்லூர் மருங்கணைந்தார். இந்த பதிகத்தை பெருகும் பதிகம் என்று சொல்லி அந்த பாட்டுல அந்த பதிகத்துல வர முதல் வரிய சொல்லி காட்டுகிறார். பிறையணி வாணுதலால் பாடி பெயர்ந்தார் என்று சொல்கிறார். முதல் பாட்டு பிறையணி வாழ்நுதலால். லலிதா பாலசுந்தரம் வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. பிறையணி வாழ்நுதலால் உமையால் அவள் பேழ்கணிக்க நிறையணி நெஞ்சணுங்க நீலமால்விடம் உண்டதென்ன குறையணி குல்லை முல்லை அலைந்து குளிர் மாதுவி மேல் சிறையணி வண்டுகள் சேர் திருநாகேச்சரத்தானே சிறையணி வண்டுகள் சேர் திருநாகேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த பண்ணு பஞ்சமப்பன். பொதுவா பஞ்சமம்னாலே தானனை முன்படைத்தான் தான் பஞ்சம்னு எல்லாரும் பழக்கத்துல வச்சுக்காங்க. ஏன்னா அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, கைலாயம் போற பாட்டுன்றதுனால. ஆனா அது கடைசியா பாடின பாட்டு. அதுக்கு முன்னாடி 4 பதிகங்கள் பாடி இருக்கிறார். அதுல இது 4வது பதிகம் இந்த பிறையணி வாழ்வா. இது இல்லாம இவருக்கு முன்னாடி சுந்தர வேற பஞ்சமத்துல 2 பதிகம் பாடியிருக்காரு. அந்த 6 பதிகத்துக்கு அப்புறம் கடைசி 7வது பதிகம் தான் தானனை முன் படைத்தான். அதனால அந்த பஞ்சமப்பன் என்பது தானனை முன்பா கடைசியா பாடின பதிகம். கைலாயம் போறதுக்காக அந்த பதிகத்தை தேர்ந்தெடுத்து பாஞ்செழுத்தை ஓதுவதன் அடையாளமாக பஞ்சமப்பன் பாடினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு அருந்தவ மாமுனிவன். பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம். அருந்தவ மாமுனிவர்க்கு அருளாகியோராலதன் கீழ்
இருந்தரமே புரிதற்கு இயல்பாகியது என்னை கொலாம் குருந்தயமே குரவம் அரவின் எயிறு எற்றருள் அரும்ப செருந்திசை பொன்மலரும் திருநாகேச்சரத்தானே திருத்திசம் பொன்மலரும் திருநாகேச்சரத்தானே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. இங்க அருந்தவ மாமுனிவர்க்கு ஆளின் கீழ் அறம் சொன்ன கல்லால மரத்தின் கீழே அந்த அறம் சொன்ன செய்தியை சொல்லி அதோடு இங்க குருந்த மரத்தை ஞாபகப்படுத்துகிறார். அந்த குருந்த மரத்தில் தான் மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்தார், திருவடி சூட்டியார் அல்லவா. அந்த குருந்தையிலே நீங்க ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம அடுத்து படிக்க போது அந்த குருந்தாரத்துல அருள் பெற்ற மணிவாசக திருவாசகம் தான் அடுத்து ஓத போறோம். வாழ்க வாழ்க. அதை இங்க முன்கூட்டியே நினைவுபடுத்துகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். வாழ்க. அடுத்து பாலனது ஆரியன் முனுசாமி ஐயாவா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். வாங்க வாங்க. பாலனதாருயிர்மே பரியாது பகை தொழுந்த காலனை விடுவித்து கருதாக்கியதென்னை கோல மலர் குவலை கழுநீர் வயல் சூழ் கிடங்கில் சேலோடு வாழைகள் பாய் திருநாதரத்தானே கோல மலர் குவலை கழுநீர் வயல் சூழ் கிடங்கில் சேலோடு வாழைகள் பாய் திருநாகேஸ்வரத்தானே. மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் உதைத்த செய்திய சொல்ற இந்த பாட்டுல அந்த காலனை வீடு வித்துன்னு பாடினாரு ஐயா. விடுவித்துன்னு பாட்டாரு. விடுவித்து எல்லாம் அது வீடு வித்து. ஆனா காலனை தண்டித்தார் என்று சொல்லுவார். அந்த மார்க்கண்டேயருக்காக காலனை காராக்கடிந்த அந்த செய்தியை திருவாடுதுறை பதிகத்துல நிறைய தப்பு தான் வருதுங்க ஐயா. விடுவித்து காலனை வீடு வித்து இல்ல விடுவித்துன்னு போட்டுக்கிறாங்க. எவ்வளவு பிழை இருக்குதுங்க ஐயா. என்ன புஸ்தகம் அது? யாருக்கு புஸ்தகம் அது? இது திருவாடுதுறை ஆதீனத்துல கொடுத்தாங்க ஐயா. அது ஆதீனத்துல போட்ட புஸ்தகம் ஐயா. அங்கே தப்போட நம்ம என்ன பண்றது? நிறைய தப்புங்க. விடுவித்துட்டு அப்ப மார்க்கெட்ட காலனை விடுவிச்சுட்டா அவன் போய் மார்க்கெட்ட பிடிச்சிட்டு இருப்பான் இல்லையா. வீடு வித்துதான் காலனுக்கு அடிதல். அதனால வீடு வித்துதான் பாட்டு. சரிங்களா? படிக்கும் போதுதான் நிறைய மிஸ்டேக்லாம் தெரியுது. திருத்தம் பண்ணி வச்சுங்க. வாழ்க வாழ்க. பலகால் படிச்சா தானா பொருள் தானா விளங்கியா. ஒன்னும் பெரிய இது இல்லையா. பெருமா ஒரு வாட்டி 10 வாட்டி படிச்சா பொருள் தானா விளங்கிடும். சொல்ல பிரிச்சுட்டா எழுத போதுங்க ஐயா. மாதொரு பங்கினத்துக்கு அதுல ஒற்று கால் போடாம போட்டு வர்றாங்க. அது மாதொரு பாங்கிரன் ஆயிடுது. பாங்கிரன் ஆயிடுது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து 4வது பாட்டு குன்றமலை குமரி சிவ கௌசல்யாமாவா. அடியார்கள் அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம். பாலாஜப்பட்ட கோவில் அமெரிக்கால இருக்குது. சரியா? குன்றமலை குமரி கொடியேறிடையால் வருவ குன்றமலை குமரி கொடியேறிடையால் வருவ வென்றி மத கரியின் ஊரே போர்த்ததும் என்னை கோலாம் வென்றி மத கரியின் ஊரே போர்த்ததும் என்னை கோலாம் முண்டின் இளங்கமுகேன்
முதுபாலை மது வளைந்து முன்றில் இளங்கமுகேன் முதுபாலை மது வளைந்து தென்றல் புகுந்துலவும் திருநாகேச்சரத்தானே தென்றல் புகுந்துலவும் திருநாகேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். திருநாகேஸ்வரம் மாதிரி ராமேஸ்வரம்னு பதிகம் இல்லையா? அந்த ராமேஸ்வர பதிகத்தில் தான் ஞான சம்பந்தர் பாடுவார். மாதன நேரிழையே தடங்கண் மலையாள் மகள் பாட தேஜரி அங்கையிலே ஏந்தியாடும் திறமே தெரிந்து உணர்றார். அம்மா பாடுறாங்க, ஐயா ஆடுறாருன்னு பாட்டு. அது ஞான சம்பந்தருடைய ராமேஸ்வர பதிகத்தில் இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி குன்றமலை குமரி கொடியேறிடையாள். ஆனா இங்க வந்து யானையை பிடித்தால் வெறுவி பாடுறது மறந்து அந்த யானையை பிடித்தாரு, அதை பார்த்து பயந்து போயிட்டா அப்படின்னு இந்த செய்தி சொல்றாரு. ஆனா அந்த குன்றமலை குமரி என்பவள் அங்க மலையத்து வசன் மகள் என்றது அந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அஞ்சாவது அரைவிரி கோவணத்தோடு. விமலா ஆத்தூர் சதானந்தன் ஐயாவாக. சதானந்தன் ஐயா வாங்க. இருக்காங்களா? அவர் இல்லைங்க ஐயா. அடுத்தது சங்கர் வாங்க. சங்கர் ஐயா வாங்க. அவரு இதுல இருக்காரு, அந்த லைன்ல இருக்காரு. ஆனா மியூட் ஓபன் பண்ணு. ஆமா இருக்காருங்க, மைக் எடுக்க மாட்டேன்றாரு. லைன்ல வராரு, ஆனா மியூட் ஓபன் பண்ணல. மியூட் ஓபன் ஆயிருக்கா அவருது? இருக்குங்க ஐயா, ஓபன்ல தான் இருக்குது. சைக்கிள் எங்கன்னா போவாருங்க ஐயா. பாருங்க. சரி, நம்ம பாரு கேட்டுனே இருக்கிறாரு. அப்போ வாழ்க வாழ்க. செல்வத்தோடு செல்வம். அனைத்து அடியார் பெருமக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க வாங்க சங்கரையா நேசநாயனர். அரை நன்றி ஐயா. அரை விரி கோவணத்தோட வார்த்தொரு நான் மறை நூல். அரை விரி கோவணத்தோட வார்த்தொரு நான் மறை நூல். உரை பெரியம் உரை கண்டுகந்தரு செய்தென்னே வரைதரு மாமணியும் வரை சந்தகிலோடும் முந்தி திரை ஒரு தன் பழன திருநாகேச்சரத்தானே. திரை பொரு தன் பழன திருநாகேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நேசநாயகருக்கு அந்த வர பாட்டு கோவணத்தோடுன்ற பாட்டு வருது. அரைவிரி கோவணத்தோடு ஆர்த்தோடு நான்மலை. அந்த கோவணத்தையே சரடாக அணிந்தானாம். அது திருவாசகத்துல வரும். அந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ஆறாவது சாமி அடியன் பாட்டுங்களா? கோபால் சரிதா. நல்லம்மாள் படிங்களா? அடுத்தது கோபால் சரிதா. வாங்க வாங்க. தங்கிய மாதவத்தின் தழல் வேவியின் எழுந்த சிங்கமும் நீல் புரியும் செலுமாள் கரியோடலர பொங்கிய போர் புரிந்து பிளந்தீருரி போர்த்ததன்னே செங்கையல் பாய்களனி திருநாகேசரத்தானே. செங்கையல் பாய்களனி திருநாகேசரத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி. திருநாகேச்சரத்து பெருமானை வணங்குகிற போது அந்த அந்த ஊருடைய சிறப்பையும் சேர்த்து செங்கழு நீர் வாய் பழனி என்ற காவினுடைய வளத்தையும் சொல்றார். ஏன்னா அருளியல் இருந்தா மட்டும் பார்த்தாது, உலகியல்லையும் நாம் நாட்டம் செலுத்த வேண்டும். அப்படி உலகியல் நாட்டம் செலுத்தால்தான் இந்த காயம் கோயில் ஆகும். அப்படி காயம்னு ஒண்ணு இருக்குது, அது உலகியல் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தினாதான் அது வந்து அதுவே கோயிலாக மாறும் என்றதற்காக இறைவனையும் இயற்கையும் இயைத்து பாடல் என்ற வகையில செங்கையல் பாய்கழனி திருநாகேச்சரத்தானே என்று
அருளியலையும் உலகியலையும் நடத்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா நின்றையும் ஐயா ஐயா அடியானுக்கு ஒரு அந்த சிங்கமும் நீல் புலியும் அதுல இருந்து வந்துச்சுங்களா? வேள்வியில போட்டிருக்காங்க பாருங்க ஐயா. ஆமா ஆமா அந்த வேள்விக்கு நிறைய பொருள்கள் வந்தது. என்ன பாடல் ஃபுல்லா பொருள் சொல்ல நம்ம வெறும் பொருளா சொன்னீங்களா பாட்டு பதிக்க கூடாது. அங்க ஏதாவது ஒரு சொல் என்னையோ ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு சொல்ல மட்டும் சொல்லி பாராயணத்தை நடத்திட்டு போறோம். அங்க ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சா ஒரு ஒரு சொல் ஒரு ஒரு எழுத்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லிக்கிட்டே போலாம். என்ன தங்கிய மாதவத்தின் தடல் வேள்வியில் என்னென்ன எழுந்தது? சிங்கம், நீள்புவி, மால்கரி என்ற எல்லாம் வந்து எழுந்து பெருமானிட்ட சண்டைக்கு வந்தது. அதனால சிங்கம் வந்தது, புலி வந்தது, யானை வந்தது அப்படின்னு சொல்றாரு. சிங்கம் புலி மட்டுமல்ல, அடுத்து கரியாகிய யானையை சேர்த்து சொல்றாரு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து நின்றையும் மாதவத்தை. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பியாரோட திருவடிகள் போற்றி போற்றி. நின்ற இம்மாதவத்தை ஒழிப்பான் சென்றனைத்தும் மிக பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்தலனை பங்கைய மாமலர் மேல் மது உண்டுவதென் முரல செங்கடல் பாழ்வழல் சூழ் திருநாகேஸ்வரத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நின்றையும் மாதவம் என்பதுதான் நெட்டை கூடுதல் என்ற அந்த இதுல நெட்டையில நின்ற மாதவம்னு பேர் அதுக்கு. வாழ்க வாழ்க. வரியறு நாணதாக. போரூர் செண்பகவல்லி அம்மாவாங்க. படிக்கிறேன் வெளியில இருக்கேன். சரிம்மா சரிம்மா. சரஸ்வதி அம்மாவாங்க. கருணி திருநாகே ஏழாவது பாட்டு. படிங்க. ஆடியோ சரியா வரல. பிரேக் வருது. சரியா செக் பண்ணு. வரியற நானாதாக மாமேருவில்லதாக வரியற நானதாக மாமேருவில்லதாக அரியன புறங்கள் அவை ஆரழல் ஊடல் என்னே விரிதரு மல்லிகையும் மலர் செண்பகமும் அலைந்து விரிதரு மல்லிகையும் மலர் செண்பகமும் அலைந்து தெரிதரு வண்டு பன்சை திருநாகேசரத்தானே தெரிதரு வண்டு பன்சை திருநாகேசரத்தானே. வாசுவை நானாக கொண்டு மேருவை வில்லாக வளைத்து அவன் முப்புறம் எரித்தான் என்ற செய்தியை சொல்ற இடத்துல என்ன பண்றாரு? மல்லிகை மலர் சண்பகம் வளைந்து தெரிதரு வண்டு பன்சை. காலையில வண்டுகள்லாம் சேர்ந்து சோலையில போய் அங்க இருக்கிற பூக்கள் மல்லிகை பூக்களையும் சண்பக தேனை எடுத்து உண்டு அதன் மூலமாக பண்பாடுகிறது என்ற செய்தியை சொல்றார். வாழ்க வாழ்க. அதனால அருளியலும் உலகியலும் சேர்ந்தது. வாழ்க. நன்றி. அங்கியல் யோகு தன்னை. வாழப்பாடி சித்ராமா. வாழப்பாடி சித்ராமா. அங்கியல் யோகு தன்னை அழிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்தல் எண்ணி பங்கைய மாமலர் மேல் மது உண்டு வண்டரைய செங்கையல் நின்றுகளும்
திருநாகேச்சரத்தானே பங்கைய மாமலர் மேல் மது உண்டு பண்பண்டரைய செங்கையல் நின்றுகளும் திருநாகேச்சரத்தானே. நன்றிங்க சாமி. திருச்சிட்டம்பலம். அங்கியல் யோகு தன்னை அழிப்பான். யோகம் நான் மட்டும் இல்ல, பெருமான் கூட நிட்டை இருக்கிறான். அவன் எதுக்காக நிட்டை இருக்கிறான்? ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று நிட்டை இருக்கிறான். அந்த நெட்டையை கலைத்த காவனுடைய பொடியாக செய்தார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. குண்டரை கூரையின்றி. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா இருக்கீங்களா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மா இருக்காங்க. ஆனா மைக் எடுக்கலங்க ஐயா. அடுத்து போங்க. ஸ்ரீதேவி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நம்பி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. குண்டரை கூரையின்றி திரியும் சமன் தாக்கிய பே குண்டரை கூரையின்றி திரியும் சமன் தாக்கிய பே மிண்டரை கண்டதம்மே வீரவாகியதென்னை கொல்லோ மிண்டரை கண்டதம்மே வீரவாகியதென்னை கொலோ தொண்டிரைத்து வணங்கி தொண்டிரைத்து வணங்கி தொழில் பூண்டடியார் பரவும் தொண்டிரைத்து வணங்கி தொழில் பூண்டடியார் பரவும் தென்திரை தன்வயல் சோழ் திருநாகேச்சரத்தரனே தென்திரை தன்வயல் சோழ் திருநாகேச்சரத்தரனே திருநாகேச்சரத்தரனே திருநாகேச்சரத்தரனே. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம். சமணர்களும் சாக்கியர்களும் எப்படி இருந்தாங்களா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருந்தார்கள். வெறும் உலகியல் அறத்தை மட்டும் பேசினார்கள். அருளியல கடவுளை பற்றிய நினைப்பில்லாமல், அதனால் அவர்களை பேய்கள் என்று சொல்லி அதிலிருந்து நாம் விலகி நின்று நாம் அருளியல் நிலையில நடைபோட வேண்டும் என்ற செய்தியாய் சொல்ற மாதிரி தெண்டிரை நீர்வயல் சூழ் திரு நாகேச்சர பெருமானை வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு நம்ம பஞ்சம் பண்ணல இது நம்ம ஒரு நடராஜன். நடராஜயா நன்றிங்க ஐயா. சிவபெருமானே சிவசிவா. யார் பாடலுக்கு இருந்தாங்களோ தெரியலையே. சிவபெருமான் சிதம்பரம். கிரண் வந்திருக்காரு. கிரண் கடைசியா நடராஜயா அந்த பஞ்சம் பண்ண பாடிட்டு அவங்க வாழ்த்து பாட சொல்லலாங்களா? சரி. நன்றிங்க ஐயா. சிவபெருமானே சிவசி. அடியாருங்க மன்னிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். கொங்கனை வண்டரத்த குயிலும் மயிலும் பயிலும் கொங்கனை வண்டரத்த குயிலும் மயிலும் பயிலும் செங்கனை பூம்பொழில் சோழ் திருநாகேச்சரத்தானே வங்கமல்லி கடல் சோழ் வயல் நாவல்லாரூரன் சொன்ன வங்கமில் பாடவல்லார்
அவர் தம்பினை பற்றருமே. மங்கமில் பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்றருமே. நன்றிங்கய்யா. உலகில நினைச்சா கபடி காலம்புற பாத்தீங்கன்னா கூவின பூங்குயில் கூவின கோழி என்ற நம்ம மணிவாசகர் பாடுற மாதிரி விடைகாலம்புற சோலைகள்ல வண்டுகள் அரற்றும். அப்போது முதல்ல குயில் கூவும். அந்த குயில் கூற நேரம் தான் சிவ முகூர்த்தம். அந்த நேரத்தை தான் தியானம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மயில்கள் ஆடும். அது பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தை நம்ம செயல்களை தொடங்கணும். அதனால குயிலும் மயிலும் பயிலும் என்ற சொல்லு இதுல வருது. அதனாலதான் அவரை பாட சொன்னேன், வேற ஒன்றும் இல்ல. வாழ்க வாழ்க. கொங்கலை வண்டு கறக்க குயிலும் மயிலும் பயிலும் தெங்கமிழ் பூம்பொழி. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சிடலாம். மணி ஆயிட்டு. தானனை முன்படைத்தான் பதிகை நாளைக்கு வச்சுக்கலாம். அதோட சுந்தரத்தை வர முடியுது. நாளைக்கு அந்த பதிகத்தை ஒரு முறைக்கு 3 முறை படிச்சுட்டா நாளைக்கு அந்த சுந்தரத்தை முடிச்சுட்டு நாளை அன்னைக்கு திருவாசகம் ஆரம்பிக்கலாம். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து பொன்னூசல். கிரண் படிக்கிறீங்களா? பொன்னூசல் கடைசி 9வது கடைசி. செங்குலவு சோலை 8ஆம் திருமுறையில 16வது பதிகத்துல கடைசி பாட்டு. கிரண் விட்டுருங்க ஐயா. வேற அவங்க படிக்க சொல்லுங்க. லலிதாமா இருக்கீங்களா? ஐயா அவங்க கிட்ட புக் இல்ல ஐயா. சரி அடியன் படிக்கிறேன் ஐயா. நான் படிக்கிறேன். அடியன் படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். செங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை. செங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை. தங்குலவு சோதி தனி உருவும் வந்தருளி. எங்கள் பிற பருத்திட்டு என் தரமும் ஆட்கொள்வான். பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றே சடையான் குணம் பரவி. பொங்குலவு பூன்முலை பொன்னூசலாடாமோ. பொங்குலவு பூன்முலை பொன்னூசலாடாமோ. பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருக்கதவு அடைக்க வாங்க. போரூர் செண்பவல்லியம்மா படிங்க. விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. வாழ்த்து வாங்க. பட்டம்மாள் வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நான் படிக்கிறேன். அம்மா பாட போறாங்களா? பாடுங்கம்மா. ஜெகமம்மா பாடுங்க. சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு அதுவும் ஓர் குறைவிலை. கண்ணில் நல்லதுரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. அடுத்தது தனம் தரும் கல்வி தரும் தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா. மனம் தரும் தெய்வ வடிவம் தரும்
நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஏதாவது வாழ்த்து படிங்க. ஆறிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். கணபதி ஐயா வாங்க, வாழ்த்து படிங்க. கணபதி ஐயா இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, இருக்காருங்க. அன்றே அந்த நபியும் உடமை உடமை எல்லாமும் குன்றே அடையவும் குண்டே அடைய அன்றே அந்த நாபியும் உடமை உடவை எல்லாம் கொண்டு என எண்ணி ஆட்கொண்ட போதே கொண்டிலையோர் இண்டோர் இடையோர் எனக்கு உண்டோ என் தோல் முக்கள் நிம்மாடே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே வாழ்க வனவராயும் மேற்கதன் குணம் வேந்தனும் ஒங்கு ஆழ்கதியல்ல மரணமே சோழ்க வையகவும் துயர்தீகவே மண் பொருந்தி வாழ்வோர்க்கும் ஆதியர்ந்தி வேதியர்க்கும் வீண் பொருந்த தேவர்க்கும் வீடு வேறாய் நின்றாடி பண்பொருந்த மெசபாடம் பழஞ்சேரப்படையும் கை பொருந்த கைவிடலான் கடைவேனே. சித்திரபடம். வேற யாரும் அடியாரு படிக்கிறீங்களா? விருப்பம் இருக்கா? அம்பாள் பாட்டு யாருன்னா படிக்கிறீங்களா? சாய். திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியம் கோணாத கோலம் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுத்துகிலும் மாயனது தங்கை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபான் அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். ஐயா அடியார் வாழ்க அந்தனர் படிக்கிற ஐயா. இதுவரை படிக்கல, இதான் ஃபர்ஸ்ட் ஐயா படிக்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க வான்மிகில் யாரும் பாருங்க. பணப்பாக்கத்தை ஐயா பாருங்களா? மைக்கே எடுக்க மாட்டாரு. வர வர குமார் ஐயா மாதிரி ஆயிட்டாரு அவரும். வான்மிகில் பாட்டுங்களா? வாங்கம்மா 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 பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க
அண்ணன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாங்க. கைப்போதும் மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போதும் மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். முனுசாமி ஐயா, உங்க ஆன்மா சாந்தி அடையட்டும். வாங்க, ஏதாவது ஒண்ணு பாடுங்க. சாந்தி யாருன்னு கேட்க கூடாது. முனுசாமி ஐயா வாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினியில்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுயிரும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீத ஒரு பாக மகளாத சுகபானி அருள்வாமி அபிராமியே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆறிரு கடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செவ்வேலேறிய மங்கை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார்கள். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வுதரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி அவருடைய உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்னதாக இன்று இரவு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அடியார் பெருமக்கள் அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளும்படி பணிவன்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இன்று நாளை அதிகாலை 4:10 மணிக்கும் எப்பொழுதும் போல தவத்துக்கு வரும்படி பணிவன்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.